காலபுருஷ தத்துவத்துப்படி 11ஆம் ஸ்தானம் லாபஸ்தானம் இவங்க. அதனால தான் வந்து தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. ஸோ காலபுருஷ தத்துவத்துப்படி இவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ட்ராப்பே என்ன அப்படின்னா, தன்னுடைய பவர் அவங்களுக்கு தெரியாமல் போகிறது, ஐசோலேட் ஆகிறது, தனிமைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா சைக்கோத்தனம் வந்துடும் கும்பத்துக்கு. அது வந்து அதுதான் பெரிய ட்ராப்பே. இந்த சைக்கோத்தனம் என்ன அப்படின்னா, தன்னை ரொம்ப தாழ்த்தி நினச்சிக்கிறது, தான் கஷ்டப்படுறோன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் போய் அந்த ட்ராப்பில் போய் விட்டுரும். அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களோடு சேர்ந்தே இருக்கணும். இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான இவங்களுக்கான அந்த ட்ராப்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பே யாராவது ஒருத்தவங்க டெவலப் பண்ணி விட்றக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தோடு இருந்து யாராவது இவங்களை கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அதாவது அந்த டீம் எஃபர்ட் அப்படிங்கிறது கும்பத்துக்கு நல்ல வேலை பார்க்கும். இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்க, 4 பேர் 5 பேர் இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறாங்க, தாராளமாக போகலாம்.